மறைந்த கேப்டன் விஜயகாந்த் குறித்து நேற்று நடைபெற்ற தேமுதிக முப்பெரும் விழாவில் மகன் விஜயபிரபாகரன் கண்ணீர் விட்டு அழுதுள்ளது அங்கிருந்தவர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஒவ்வொரு தாய்மார்களுமே கண்ணீர் விட்டு என்கிட்ட இன்னைக்கு பேசினப்போ எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இதுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம், இதுதான் எங்க கேப்டன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கார். இன்னைக்கு அது மட்டும் இல்லாம அந்த 20 குழந்தைகளையுமே 16 கேப்டன், அதாவது 16 ஆண் குழந்தை பிறந்திருந்தாங்க. அவங்க ஒவ்வொருத்தையுமே நான் சொன்னேன், இன்னைக்கு பிறந்தவங்க எல்லாமே எங்க அப்பாவே எனக்கு திரும்பி பிறந்த கைக்கு வந்து கை கொடுக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு. அதனால உண்மையிலேயே அந்த கால நிகழ்ச்சி நடக்கணும், உண்மையிலேயே எனக்கு சந்தோஷமாக இருந்தது இன்னைக்கு இன்னைக்கு பண்ணும்போது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சந்திரன சொல்லியிருந்தாரு, இன்னைக்கு நம்ம கட்சி நாள் தம்பி அப்படின்னு சொல்றதுனால இன்னைக்கு காலையில மகாலட்சுமி கோயிலுக்கும் போனேன், பிறகு சர்ச்சுக்கும் போனேன், அதுக்கப்புறமும் பள்ளிவாசலுக்கும் இன்னைக்கு போய் இன்னைக்கு 3 கடவுளுமே கும்பிட்டு இன்னைக்கு மக்கள் கடவுள உங்கள் முன்னாடி வந்து நான் நிக்கிறேன். ஏன் இதை சொல்றேன்னா கேப்டனோட சொல்லுலே இருக்கு, ஜாதி ஜாதி ஜாதியே இல்ல, ஜாதி இந்த கூட்டத்தில் எங்க இருக்குன்னு சொல்லுவார். அதே மாதிரி ஈன்றதை செய்வோம் இல்லாதவருக்கேன்னு சொல்லுவார். அதே மாதிரி இங்க வந்து எந்த மதமும் இல்ல, எம்மதம் சம்மதம், இங்க ஒரே மதம், அது மனிதனுக்கு நல்லது செய்யணும், அதுதான் இங்க ஒரே மதம், எந்த மதமும் இல்லை என்பார். இது இன்னைக்கு நேற்று கட்சி ஆரம்பிச்சு கேப்டன் சொல்லல, நான் பிறந்ததுல இருந்து எங்க வீட்டு சாமி ரூம்ல பூஜை நான் பாக்குறேன், ஒரு ஜீசஸ் இருப்பாங்க, ஒரு விநாயகரும் இருப்பாங்க, ஒரு இஸ்லாமிக் அல்ல அவரும் இருப்பான். இதுதான் நான் சின்ன வயசுல இருந்து அப்படிதான் நான் வழிபட்டு இருக்கேன். இன்னைக்கும் எனக்கு ஒவ்வொரு கோயிலுக்குள்ளேயும் சரி, ஒரு சர்ச்சுக்குள்ளேயும் சரி, பள்ளிவாசலுக்குள்ளேயும் போகும்போது எனக்கு எந்த ஒரு வேற்றுமை, நான் ஒரு ஹிந்துவோ, நான் ஒரு முஸ்லீமோ, நான் ஒரு கிறிஸ்டியனோ எனக்கு இல்ல. நான் ஒரு தேசிய முற்போக்கு திராவிட தொண்டனா போறேன், எனக்கு எல்லாமே ஒன்னாதான் எனக்கு தெரிஞ்சது. கேப்டன் மகனா போறேன். ஏன்னா கேப்டன் ஆரம்பத்திலிருந்தே இஸ்லாமிய தோழர்கள் கூட சேர்ந்து எத்தனையோ படங்கள், நம்ம இப்ராஹிம் ராவுத்தரா இருக்கட்டும், எவ்வளவு பேரா இருக்கட்டும், மன்சூர் அலிகான் அண்ணனா இருக்கட்டும், எத்தனையோ பேர் பயணம் செஞ்சிருக்காரு. இன்னைக்கு நானும் அவங்களோட பயணம் செஞ்சிருக்கேன். அதே மாதிரி எங்க அம்மா படிச்சது எல்லாமே கிறிஸ்டியன் ஸ்கூல், கேப்டன் படிச்சது எல்லாமே கிறிஸ்டியன் ஸ்கூல்ல தான். எனக்கு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கிறிஸ்டியன் சென்னையில. இந்த மாதிரி எங்களுக்குள்ள எல்லாமே ஒரு கலந்து இருக்கு. ஏன்னா இப்ப இருக்க அரசியல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு மக்களுக்கு நல்லது சொல்றது, மக்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகாம இன்னைக்கு வந்து ஜாதி மதம் மொழி வச்சு மக்களை பிரிச்சுட்டு இருக்காங்க. தமிழ்நாடு மட்டும்தான் முன்ன செல்லாம நம்ம பின்னோக்கி போயிட்டு இருக்கோம். அது மக்களாக நீங்கள் சிந்திச்சீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பொட்டு வச்சு அழிக்கிறது, அப்புறம் இது எதுக்கு? இன்னைக்கு வந்து ஒருத்தர் மரியாதையை நம்மளுக்கு வச்சு அந்த மரியாதையை ஏத்துக்கணும். உனக்கு பிடிக்குதோ இல்லையோ உன்னை மதிச்சு ஒருத்தவங்க செய்யறாங்கன்னா அந்த மரியாதையை நம்ம ஏத்துக்கணும். இன்னைக்கு வந்து இந்த இடத்துல ஒரு போட்டோ இருக்கு, அங்க ஒரு போட்டோ இருக்கு, நான் எல்லாருக்கும் சமம் நடிக்க கூடாது. உனக்கு மரியாதையை செஞ்சிடும், அந்த மரியாதை ஏத்துக்கும். சமம் என்பது இந்த மாதிரி போட்டோ ஷூட் ஆட்சியில் இருக்கக்கூடாது, மனசால இருக்கணும், உங்க குணத்தால் இருக்கணும். நம்ம எல்லாரும் சமம் என்பது வெறும் ஒரு நடிப்பு தன்மையில் இருக்கக்கூடாது. ஏன்னா இதுதான் கேப்டன் சொல்லியிருக்கிறார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.